வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, கீரைகளை பற்றி பார்ப்போம். பாருங்கள், அரைக்கீரை. கீரைகள் ரொம்ப சத்து நிறைஞ்சது. அதில் வைட்டமின்கள் நிறையா இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. பாருங்கள், இப்படி எல்லா சத்துக்களும் இருக்குது. கீரையை நிறைய தினமும் சாப்பிட்டோம்னா மலச்சிக்கலை போக்கும், நிறைய நோய்களை குணப்படுத்தும், உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிடும். பாருங்கள், அரைக்கீரை போட்டு ஒரு 10 நாள் ஆகுது. 20 நாளில் அறுவடை செஞ்சிடலாம். இப்போமே வேணாலும் பறித்து கடையெல்லாம் பொடுசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் வளர விட்டோம்னா நல்லா தரமாக கிடைக்கும். இப்படி பாருங்கள், விதையை தூவி விட்டாவே போதும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தான். நம்ம தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு வந்தால் போதும். கடைகளில் வாங்குகிற கீரைகள்லாம் நிறையா மருந்தடித்து அதை வளர வைப்பாங்க. அது சாப்பிட்டாலும் அந்த கீரையோட சத்து நமக்கு பாதி தான் கிடைக்கும். இது நம்ம வீட்டிலையே இப்படி ஒரு சின்ன தொட்டிகள்லையே கீரையை போட்டோம்னா கீரைகள் அழகாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது அரைக்கீரை. பாருங்கள், தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டேன். இது மெயின்டெனன்ஸ் கம்மி தான், தண்ணி மட்டும் விட்டால் போதும். பாருங்கள், இது சாரணக்கீரை. தன்னால் குப்பையிலிருந்து முளைச்சிருக்கு சாரணக்கீரை. இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. களைச்செடின்னு பிடிங்கி போடாமல் இதையும் நம்ம கலவைக்கீரையாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், தண்டுக்கீரை போட்டிருக்கேன். தண்டுக்கீரை அப்படியே இதை பொரியல் பண்ணால், தண்டுக்கீரையை மட்டும் தனியாக பண்ணால் அப்படியே நெய் மாதிரி இருக்கும். வீட்டில் வைக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது பச்சை தண்டுக்கீரை, அது சிவப்பு தண்டுக்கீரை. இது சிவப்பு தண்டுக்கீரை, இது பச்சை தண்டுக்கீரை. இப்படி தண்டுக்கீரைகள் இருக்குது. இது குப்பைக்கீரை. இப்படி கீரைகள் தானாகவே முளைக்கி. பாருங்கள், இந்த குப்பை உரங்கள் போடுறதுலேருந்து இந்த செடிகளில் சாரணக்கீரை, குப்பைக்கீரை, இது பாருங்கள் மூக்கிரட்டைக்கீரை, அப்படி எல்லா கீரையுமே முளைக்குது. இப்படி நம்ம இதெல்லாம் பயன்படுத்தலாம். களை செடின்னு பிடுங்கி போடாமல் இந்த கீரைகளையும் பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.